சாயப்பா காட்சி தருவாரா? காட்சி தருகிறவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் இந்த மனசில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் சாயப்பாவை தெரிஞ்சுக்கிட்ட பக்கங்கள் மிக மிக குறைவு. எல்லாருடைய அவதாரமாக அவர் இருக்கிறாருன்றதையும் இந்த ஆடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சில விஷயங்கள் நினச்சது நடக்கலைன்னா கடவுளை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குதோ அந்த சாமியை நீங்கள் 100% நம்புங்க. இங்கே எங்கெங்கெல்லாம் நான் சாயப்பான்னு சொல்கிறேனோ அங்கெல்லாம் நீங்கள் உங்கள் கடவுளை நினச்சி அந்த நம்பிக்கையும் வழிபாடும் அன்பும் செலுத்துங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் இதில் அழகாக சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்கிறேன், ஒரு சாப்பாடை பதம் பார்க்கணுன்னா ஒரே ஒரு அரிசியை வெந்துருச்சா வேகலையா, பதம் ஆயிடுச்சா பதம் ஆகலையான்னு நசுக்கி பார்த்தா தெரியும். அத்தனை அரிசியையும் நசுக்கி பார்த்து டெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அன்பே சாய் குடும்பத்தில் நானும் ஒரு அரிசி பாருங்க, நான் வெந்திருக்கேன்னா நம்ம எல்லாம் வெந்துட்டோன்னு அர்த்தம், வளர்ச்சி அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ நாம் நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட உதவிகள் போன மாதத்தில் சாயப்பா செஞ்சுருக்காங்க. பணத்துக்காக கொஞ்சம் நான் பேரை காப்பாற்றிக்க முடியாமல் போயிடுமோன்னு பயந்த இடத்துல அடுத்த நாளே அந்த உதவிகள் நான் கேட்காமலே ஒரு கடமையின் மூலமாக அது எனக்கு கிடைச்சிது. இதுதான் சாயப்பா. இது ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் உதவிகள் தேவைப்படும். ஆனால் நீங்கள் உதவிக்காக கையேந்தி இருக்க வேண்டிய நிலை இப்போ இல்லை. மனசில் அவரை வச்சு வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டா, அவர் உங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அந்த உதவிகள் நீங்கள் அடைஞ்சே திருவீங்க. அது கடவுள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்கள் வாழ்க்கையில் கம்பீரத்தையும் வளர்ச்சியும் உருவாக்கும். இந்த ஆடியோவை முழுக்க முழுக்க கேளுங்க. முக்கியமான பாயிண்ட்டை முன்னாடி பேசிட்டு முக்கியமில்லாத பாயிண்ட்டை பின்னாடி பேசல. எந்த பாயிண்ட் எங்கே வருமோ எனக்கும் தெரியாது. ஆனால் கடவுளோட காட்சி எப்படிப்பட்டது, ஏன் அளிக்கிறாருன்றதெல்லாம் பின்பகுதியில் இருக்கு. ஸோ எல்லாமே முழுக்க கேட்டால் தான் உங்களோட வாழ்க்கையில் தீராத பகையும் தீரும், தீராத நோயும் தீரும், தீராத வறுமையும் தீரும். இது சத்தியமான வார்த்தைகள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே. ஒரு சாய்ராம் ஒரு பெரிய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சாயப்பா மேலே நான் பொசசிவாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அண்டு இன்னொரு விஷயம், சாயப்பா சில பேருக்கு அற்புதங்கள் நிகழ்த்துறாரு, சில பேருக்கு நேரடியாக காட்சி தராங்க, சில பேருக்கு உணர்வுகள் மூலமாக பிரதிபலிக்கிறாங்க, இன்னும் சில பேருக்கு எதுவுமே செய்யறதில்லை. ஏன் இந்த மாதிரியான பாரபட்சத்தை சாயப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு அருமையான அற்புதமான கேள்வி.
இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் தயவு செய்து கேளுங்க. இந்த கேள்விகள்லாம் கேட்டால் இன்னும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு கிளாரிஃபிகேஷன் நிறையவே கிடைக்கும். எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க. ஆனால் கேட்கறதுக்கு கவலைப்படாதீங்க. கேள்விகள் கேட்கறதால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும். சரி, நேரடியாக காட்சி தரதை பற்றியும் உணர்வுகள் மூலமாக ஏன் சில பேர்கிட்ட மட்டும் அவர் செய்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் செய்யலை? சாயப்பாவை நினச்சி உருகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரல. ஆனால் சாயப்பா வந்த சில நாட்கள்லே சில பேருக்கு ஏன் நடக்குது? இது நிறைய பேருக்கு புரியாத புதிராக இருக்கு. ஏன்னா நம்மள முக்காவாசி பேர் என் கஷ்டங்கள் தீரலைனாலும் பரவாயில்ல, ஆனால் சாயப்பா எனக்கு இருக்கிறாருன்னு உணர்த்திட்டாருன்னு எனக்கு அது போதுன்னு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறாங்க. அத்தனை முயற்சிகள் செய்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் ரிசல்ட் கிடைக்கல. நானும் சாயப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு உணர்வுகள் மூலமாக எனக்கு வெளிப்படுத்துங்க, என்னோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, என் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நான் கேட்கல. ஆனால் நீ இருக்கிற அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடு அப்படின்னு நானும் கேட்டேன். ஆனால் கிடைக்கல. அப்போ எனக்குள்ள ஒரு விரக்தி இன்னும் அதிகமாக போயிடுச்சு. ஸோ நம்ம பிரச்சனையும் தீர்க்கலை, கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்கும் நினைப்பதற்கும் எந்த வழியையும் ஏற்படுத்தலை. அப்போ கடவுள் இல்லையா? அப்போ சில பேருக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற இடத்துல நம்ம பெருசாக நினைக்கல. நமக்கு கடவுள் எந்த ஒரு இடத்துலையும் உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்தலை, நேரடியாக வரவும் இல்லை. அதனால் கடவுள் இல்லை, கடவுள் மேலே அன்பும் பாசமும் குறைஞ்சிடுச்சு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இதை எப்படி எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா அந்த நிலைக்கு பல பேர் தள்ளப்படுறாங்க. அப்போ ஏன் சில பேருக்கு அந்த அதிசயம் நடக்குது? நம்ம ஆஃபீஸ்க்கு சாயப்பா வந்தாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கே வரீங்கன்னா வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அவர் இருக்கிற இடத்த சொல்லலை. ஏன்னா கடவுளுக்கு இடம்ன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே அவரோட இடம்தான். அப்போ எதுன்னு சொல்கிறது? அப்போ அந்த பதில் அங்கே மேட்ச் பண்ணுறாங்களா இல்லையா? அவர் சாயப்பாவா வந்தாரா இல்லையான்றதுக்கு அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு பொறி தட்டுச்சு. இப்போ நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாம் இந்த ஊருன்னு சொல்லுவோம். அந்த ஊரில் எந்த இடம்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ஊரை பற்றி அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதால் நாம் என்ன சொல்லுவோம், கரெக்டான ஏரியாவை சொல்லுவோம், வித் லேண்ட்மார்க்கோட சொல்லுவோம். ஓ, அந்த இடமான்னு கேட்பாங்க. ஆனால் ஒரே ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் எங்கே வீடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அந்த ஒரு வார்த்தை தான் வந்தது சாயப்பா அப்படின்னு. ஏன் எனக்கு வந்தார்? இன்னும் ஏன் சில பேருக்கு எது மூலமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெட்டுக்கிளியாக வராரு, ஈயா வராரு, மனித ரூபத்தில் வராரு, குழந்தைங்க ரூபத்தில் வராரு. ஒரு சிலருக்கு மட்டும் காட்சி அளிக்கிறாரு, பல பேருக்கு காட்சி அளிக்கலை. அது என்ன ஓர வஞ்சனை? கடவுள்னா எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம அன்பு செலுத்துறது அருமையான கேள்வி. இதுக்கு உரிய பதில்களை நான் சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி மனநிலைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஹானஸ்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இங்கே சில பேர் எனக்கு வரலன்னா நம்ம கமெண்டில் சொல்லிட்டா நம்ம ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக மற்றவங்க நினச்சிருவாங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்படிலாம் வேண்டாம். மனசில் பட்டதை சொல்கிறது தான் உண்மை. மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உண்மை. இந்த இடத்துல அறிவை பயன்படுத்துறது கொஞ்சம் தப்பு. ஏன்னா அறிவு என்ன சொல்லும், நீ இதெல்லாம் சொல்லாத, கமெண்ட்டில் நீ சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு சாயப்பாவுடைய கருணை இல்லைன்னு மற்றவங்க நினச்சிப்பாங்க, அதனால் சொல்லாத. உனக்கும் வந்தாரோ வரலையோ, ஆமாம் எனக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம். வேண்டாம், அந்த இடத்துல அறிவை பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல மனசை தான் பயன்படுத்தணும். கடவுள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் மனசு தான். வேலை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் மூளை தான். எதை எங்கே வேலை வாங்கணுமோ அங்கே அதை வேலை வாங்கணும். இதை நம்ம மாற்றி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தவனே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா பிரச்சனை. ஆக மொத்தம் மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்களை பதிவிடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கணும். அப்படி மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்களை எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் நீங்கள் உங்களோட மனசில் எழுந்த அந்த ஒரு சின்ன மாற்றத்தை கூட செய்யாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் சாய்ப்பா நினைப்பார், இப்படி என் குழந்தை என்னோட ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் நாம் நிச்சயமாக போய் ஆகணும். இங்கே கருணையோட கடல். சாய்பாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். மகான்களை பற்றி பேசுவதற்கு ஒரு ஜென்மம் பத்தாது. அடுத்த ஜென்மத்திலேயே நான் பொறுப்பேன். அடுத்த ஜென்மத்திலேயும் சாயப்பா பற்றி உங்களுக்கு முன்னாடி நின்று பேசுவேன். இல்லை நீங்கள் பேசுகிறத நான் கேட்பேன். ஒன்று பேசணும், இல்லை கேட்கணும். எல்லாமே எனக்கு திருப்தி தான். அதனால அவர் அற்புதம் செய்வதில் அவரை விட்டா வேற யாருமே இல்லை. அவருக்கு ஒரு பொசசிவ் இருக்குது. இவன் அந்த சாய்ராம் கேட்ட கேள்விக்கு முதல் பதில், என் சாயப்பா எனக்கு நீ செய்யலை அப்படின்னா நான் உன் மேலே கோவப்படுங்க. ஆனால் உங்கள் சாயப்பா உங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற தாட் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் அவர் மேலே பொசசிவாக இருக்கிறத தாண்டி அவர் உங்கள் மேலே பொசசிவாக இருக்க வைக்க முயற்சி செய்யுங்கன்ற. இது எனக்கு சூப்பராக ஒரு விஷயத்தில் நடந்தது. இன்னொரு கடவுளுடைய ஒரு பாடல்களை கேட்க சொல்லி எனக்கு ஒருத்தவங்க லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அந்த லிங்க்கை நான் டச் பண்ணி பார்க்குறேன், ப்ளே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஒன்லி சாங்ஸ் மட்டும்தான். அதை இவர் கேட்க விடவே இல்லை. 10 நிமிஷம் ஆச்சுன்னா அந்த வால்யூம் டோட்டலாக மியூட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆன அடுத்த நிமிஷம் மறுபடியும் மியூட் ஆகுது. இப்போ வரைக்கும் என்னோட ஃபோன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சாங்கை நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எடுத்த உடனே அவரால் அலோவ் பண்ண முடியல. என் குழந்தை என் வீட்டை தாண்டி எந்த வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு பெற்றவங்க நினைப்பாங்கல்ல. என் குழந்தை என் கண்ணு முன்னாடி இருக்கணும். எதிர் வீட்டில் போயிட்டு அதாவது கண்டதாக சாப்பிட்டுட்டா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என் குழந்தைய நான் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். என் குழந்தைக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும் அப்படின்னு. எதிர் வீட்டுக்காரவங்களுக்கும் அந்த குழந்தை இருக்கும், அவங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் பெத்த தாய் அவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய குழந்தைய எதிர் வீட்டில் விட மாட்டாங்க இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க.
அதே மாதிரி தான் நம்ம சாயப்பாவும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்க வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். நான் கன்வின்ஸ் பண்ணேன். சாயப்பா, நீங்கள் வந்து அல்லா மாலிக் சொன்னீங்க, ராமரையும் அடிக்கடி கூப்பிட்டீங்க, கிருஷ்ணரையும் பேசுனீங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த சாமியாவது பொசசிவ் பார்த்துதா? அல்லாஹ் பார்த்தாரா நீ எதுக்கு ராமரை கும்பிட்றன்னு? ராமர் கேட்டாரா நீ எதுக்கு அல்லாவை கும்பிட்றன்னு? இல்லை 2 பேரும் கேட்டாங்களா எதுக்கு நீ சிவன்கிட்ட பூஜை பண்ணுற, நாங்கள் உனக்கு இல்லையான்னு? அப்போது நீ உன்னோட பக்தியை பெருக்கிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நான் தெரிஞ்சிக்க கூடாதா? இது மாதிரி நான் கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்ன இவர் பார்க்க விட மாட்டேன்றாரு, கேட்க விட மாட்டேன்றாரு அப்படின்னு. அந்த சாங் வந்து அது சொல்லிடுற அருட்பெருஞ்சோதியில் திருவருட்பா. அது வந்து நம்மளுடைய ஒரு கஸ்டமர் வந்து அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளாருடைய தீவிரமான ஒரு பக்தர். அவங்க சொன்னாங்க, சுனாமி வந்திருக்கும் போது எல்லா தீவுகளும் அழிஞ்சிச்சா. ஐ திங்க் மலேசியா, சிங்கப்பூர் ஏதோ ஒரு தீவு சொன்னார், சரி ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல வந்து ராமலிங்க அடிகளாருடைய மடம் இருக்கு. அந்த மடத்தில் எந்த சேதமும் வரல. ஆனால் அதை சுற்றி இருக்கிற அத்தனை பக்கத்துக்கும் அவ்வளோ பெரிய சேதம். அந்த இடத்துல எப்பயுமே காலையிலேயோ சாயந்தரமோ அருட்பான்னு சொல்லுவாங்க, அதை படிப்பாங்களா. அது 1.5 மணி நேரம். அதை கேட்க கேட்க உடம்பெல்லாம் புல்லரிக்கும். இந்த திருவருப்பாவை பாடும்போது நம்மளுடைய சாய்ராம் ஒருத்தவங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வடலூரில் இருக்காங்க. அவருடைய அந்த குரலுக்கும் அந்த பாடல் வரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமே அதில் கிடைக்கும். அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ராமலிங்க அடிகளார் சாமி பாடல்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அடிகளார் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், ஏன்னா சாயப்பாக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அப்போ நான் கேட்குறேன், நானும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான், உன்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. யாராவது பெத்த அம்மாவை விட்டுட்டு, பெத்த அப்பாவை விட்டுட்டு பெரியம்மா கிட்டேயோ பெரியப்பாவோ எனக்கு போதும் அப்படி சொல்லுவாங்களா? பெரியம்மாவும் வேணும், பெரியப்பாவும் வேணும். பெரியம்மா பெரியப்பா வீட்டுக்கு போனால் 10 நாள் தங்கலாம், 20 நாள் தங்கலாம். ஆனால் பெத்த அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் காலம் பூரா தங்கலாம். எனக்கு பெத்த வீடு சாயப்பா, அவங்க எல்லாம் என்னோட சொந்த பந்தங்கள். அதனால் தயவு செய்து கேட்க விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா சொன்னாங்க, என்னடா சாயப்பா அவ்வளோதானா? நான் தான் சொன்னேன்ல, நீ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படி நான் சொன்னேனா அப்படின்னு. இல்லையே, இப்போ இந்த பாட்டை கேட்டுட்ருக்கியே அப்படின்னாங்க. கடவுளுக்கு இருக்கிறது ஒரே மொழி, ஒரே அறிவு. ராமலிங்க அடிகளாருடைய மறு அவதாரமா சாயப்பா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ராமருடைய மறு அவதாரமா சாயப்பா இருக்காரு. கிருஷ்ணருடைய மறு அவதாரமா சாயப்பா இருக்காரு. இது வந்து நடந்த உண்மை, சச்சரிதமில். தன்னுடைய குருவுக்கு மட்டும்தான் நான் வந்து வணங்குவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் வந்து சரி வா உன் குருவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட குருவை நீ பார்க்கணுன்னு சாயப்பாவை காட்டியிருக்காங்க. இவர் வேண்டாம் வெறுப்பாக தான் போயிருக்காரு. என்ன உன் குரு என் குருவை விட பெரியவரா? இப்படிலாம் போனால் என் குரு என்னை தப்பாக நினச்சிப்பாரு அப்படின்னு. சாயப்பாவுக்கு தான் அடுத்தவங்களோட மனசில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அவருக்கு தெரியாமலாம் இருக்கும். அவர் வந்து இந்த மனுஷனுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரி பூஜை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே, என் குருவுக்கு மரியாதை பண்ணுங்க, வணக்கம் சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே அவரும் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே சொல்லி போய் பண்ணியிருக்கும் போது அவர் யாருக்கு
தன்னோட குருவா நினைச்சாரோ அவருடைய ரூபத்தில் சாயப்பாவை அங்கே பார்த்தாரா. ஸோ அவருடைய ஜென்மமா இவர் எடுத்திருக்காரு. யாரு? நம்ம சாயப்பா. அப்போ என்னால் அடித்து சொல்ல முடியும், அடிகளாருடைய மறு அவதாரம், ராமருடைய மறு அவதாரம், ஜீசஸோடைய மறு அவதாரம், நபிகள் நாயகம் இவங்க மாதிரி பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்களோட மறு அவதாரம். இப்படிதான் மறு அவதாரம் எடுக்கக்கூடியவர் தான் நம்ம சாயப்பா, எடுத்தவர் தான் நம்ம சாயப்பா. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு எல்லா பக்கமும். அப்ப நான் மறு அவதாரமா நினைக்கிறேன். இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் ராகவேந்திரா சுவாமியை நான் கும்பிட்டேன், அவருடைய அவதாரம். பாபாஜி அவருடைய அவதாரம். யாரா சொல்லணும்? எல்லாம் இவர் தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது நடந்தது ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ இருக்கும். பட் நான் சொல்றது, ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, சிலர் கூட இல்லை பலர், சரி இவ்வளோ நாள் ப்ரே பண்ணிட்டோம் இவர் காட்சி அளிக்கலை, இவ்வளோ நாள் ப்ரே பண்ணிட்டோம் இவருக்கு எனக்கு ஒன்றும் செய்யலை, அதனால் எனக்கு இவர் வேண்டாம். அடுத்தது யாருப்பா கியூவில்? ஓ இந்த சாமியா, வா உட்காரு, உனக்கு நான் என்னென்னலாம் அவருக்கு செஞ்சனோ அதெல்லாம் உனக்கு செய்கிறேன், முதல்ல என் பிரச்சனையை தீரு அப்படின்னு சொல்லுவோம். அது தீர்க்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே 2வது கான்செப்டுக்கு வந்துடுவோம். ஆனால் அடுத்தது இங்கே தானே வரணும். ஓகே, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா, நீ இருக்கிறத எனக்கு உணர்த்து, நீ இருப்பதை எனக்கு உணர்த்து. ஸோ 2வது கோட்டாவும் முடிஞ்சிருச்சு. மனுஷன் பார்க்குறான், ஓகே நீ எனக்கு செட் ஆகலை, வா அடுத்தது. இது மாதிரி கடவுள் ஏதோ கியூவில் நிற்கிற மாதிரியும், இவங்க கொஞ்ச நாள் அவரை உட்கார வச்சு அழகு பார்த்து நடந்தா ஓகே, நடக்கலைன்னா அவுட்டு, கெட் அவுட். முதல்ல கெட் இன், அப்புறம் கெட் அவுட். இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் மனுஷர்களுடைய பேர் அழிவிற்கு காரணமாக வந்து அமையுது. கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையை வச்சு வாழ்ந்தவங்கள நான் சொல்லலை, ஆனால் கடவுள் இருக்காங்க, அவர் தான் என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரியான மைண்ட் செட்டை ரெடி பண்ணிட்டு கடவுளை வணங்கும் போது அவங்க அழிவை சந்திக்கிறார்கள். ஸோ அன்பை சாயிட சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுள் இருக்கிறாரு, எல்லா ரூபத்திலையும் இருக்கிறாரு, எல்லா மனுஷங்க கிட்டையும் இருக்காரு. கீதையில் சொன்னதை தான் நம்ம அதிகமாக இங்கே பேசுகிறோம். இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் குழப்பறதுக்கு தயாராக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் குழம்பிடக்கூடாது. இத்தனை நாள் நீ ப்ரே பண்ணுறியே, உனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பாங்க. திருப்பி நீங்கள் கேட்காதீங்க, உனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்காதீங்க. சொல்லுங்க, எனக்கு செய்வாருன்னு சொல்லுங்க. மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த பேச்சு பேசுறதுக்கு பிடிக்கல, வேற ஏதாவது பேசலாமா, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாமா அப்படின்னு சொல்லி மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஏன் அப்போ என்ன ஆகுது, நீங்களும் அவங்கள மாதிரி ஆறீங்க. இல்லை என் கடவுள் செய்வார், உன் கடவுள் உனக்கு என்ன செஞ்சார், உனக்கு செய்யலை அப்படி சொல்லக்கூடாது. ஸோ அந்த இடத்துல கூட நம்ம எந்த கடவுளையும் விட்டு கொடுக்க கூடாது. இல்லை எல்லாரும் நம்ம சொந்தம். ஸோ என் சாமி தான் பெருசு, உன் சாமி சிறுசுன்னு சொல்றக்கூடிய இடத்துல கடவுள் அதை விரும்ப மாட்டாரு. நீங்க விரும்புறீங்க, ஆனால் கடவுள் விரும்பல. நீங்க விரும்புறதெல்லாம் கடவுள் விரும்புறாருன்னு பொய் கணக்கு போடுறீங்க. ஸோ கடவுளுக்கு எது உண்மையான விருப்பம் அது உங்களுக்கு புரியணும். இல்லை அது புரிஞ்சாதானுங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு தாக்கம் கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வைக்கிறவங்க ஏதாவது ஒன்றுல தான் நிற்க முடியும். ரெண்டுத்துலேயும் வச்சுட்டு இருந்தால் வாழ்க்கை வீணாக போயிடும். ஒன்று சாய்ப்பா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இறங்குங்க. இல்லையா வேறு ஏதாவது உங்கள் குலதெய்வம் உங்கள் சாமி பிடிக்குதுன்னா
நான் சொல்லக்கூடிய ஆடியோவை கேளுங்க. நான் சாயப்பான எந்தெந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லணும் அதுங்கெல்லாம் உங்களுடைய சாமியை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், இல்லை முனீஸ்வரனாக இருக்கலாம், இல்லை காத்தவராயனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க. அதுக்காக அவங்களோட பவர் இல்லைன்னு சொல்லி இங்கே வராதிங்க. இங்கே பவர் இல்லைன்னு சொல்லி அங்கேயே போகாதீங்க. வரவும் வேண்டாம், போகவும் வேண்டாம். எல்லாரும் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு வேணும். அம்மா அப்பா மட்டும் சொந்தமாக இருக்க முடியாது, எல்லாருமே நமக்கு சொந்தம். அந்த ஊரே சொந்தம், உலகமே சொந்தம். உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னோட சொந்தங்கள். எனக்கு துரோகம் பண்ணவனும் எனக்கு சொந்தம், என்னை வளர்த்தவனும் எனக்கு சொந்தம். இந்த மனநிலையை ஏற்படுத்துறது கஷ்டம், ஆனால் ஏற்படுத்திட்டா வாழ்வது ரொம்ப ஈஸி. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க நல்ல மனசுக்கு எங்கேயாவது உதவி வேணும் அப்படின்னா உதவி செய்வதற்கு கியூல நிற்பாங்க. ஆனா நல்ல மனசுக்கு இருந்துருச்சுன்னா அடுத்தவங்க கிட்ட உதவி அப்படின்ற ஒரு இடத்துல சாயப்பா நம்மளை விடவும் மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு உதவிகள் கூட எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒரு 40,000 ஒரு 50,000 எனக்கு ஒரு டைமில் தேவைப்பட்டுச்சு. ஃபார் பிஸ்னஸ் டீலுக்காக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பிஸ்னஸுக்குன்னு சொல்லி சில பைசாலாம் தேவைப்பட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. நான் ஒரு பல்க்கு மெட்டீரியல் எடுக்கணுன்னா அதை எடுத்தால் நமக்கு கொஞ்சம் அடுத்த 6 மாதத்துக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதனால் பேஸ் பண்ணி எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்தோம். அதில் பார்த்தா ஒரு 60,000 காசு பத்தலை. அது எடுத்தே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கமிட் பண்ணிட்டோம். எடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, சரி கமிட் பண்ணிட்டோமே, பேச்சு வாக்க நம்ம மீறுறது தப்பு தானே. அப்போ எதுக்கு ஒரு ஷோர்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு மைண்ட் இல்லை. யாருக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒருத்தவங்க கிட்ட கூட கேட்கக்கூடாதுன்னு. அப்போ தான் சிஸ்டர் அவங்கெல்லாம் ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. வரும்போது அவர் கேட்ட ஒரே கேள்வி, எனக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டு அண்டு கூகுள் பே இதெல்லாம் இது நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் எப்படி நமக்கு காப்பாற்றுறாங்க, நமக்கு ஒரு உதவினா அது எந்த வழியில் அது கிடைக்குது அப்படின்னு. எனக்கு ஒரு 20 நாள் கழிச்சு அந்த பேமெண்ட் வந்துடும். ஆனால் அந்த 20 நாள் வரைக்கும் அவங்க கிட்ட சாக்க சொன்னால் நம்ம பேர் கெட்டு போயிடும். ஸோ அங்கேயும் நம்ம பேர் கெடக்கூடாது, ஆர்டரும் மிஸ் பண்ணக்கூடாது, உதவின்னு சொல்லி யார்கிட்ட வாங்கவும் கூடாது. அப்போ என்ன பண்ண முடியும்? நான் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தேன். அந்த கிரெடிட் கார்டை இவர் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்த உடனே கேட்டார், உனக்கு கிரெடிட் கார்டு கொடு, நான் உனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேனோ நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு. நானும் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவோம். அது கிரெடிட் கார்டு ஒன்று இருக்கிறதே சரி, இன்னமும் பண்ணணுன்றதுக்காக டீலிங் ஒரு 2,000 3,000 இருந்தது அதுக்கு டியூ. நான் என்ன சொன்னேன், அந்த அமௌண்ட்டை அதை கட்டிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே ஒரு அடுத்த 2 நாள் கழிச்சு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 60,000-70,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 70க்கு மேலே. ஏன்னா ஃபாரின்லேருந்து வரவங்க இங்கே பண்ணிட்டு தானே போவாங்க, ஏன்னா இல்லை அங்கே டூ மச் காஸ்ட் அப்படின்றதால. இங்கே கடைகளை இப்போ பண்ணிவிட்டு அடுத்த 2 நாளில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு 70,000 கிரெடிட் ஆகுது. எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் அவரே சொல்கிறாரு, 70,000 கிரெடிட் ஆகிடுச்சா அப்படின்னாரு. ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன் அப்படி? இல்லை அதான் கிரெடிட் கார்டு கொடுத்த நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த கேஷை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ அதை எப்போயாவது கட்டிக்கோ, உனக்கு எப்போ டியூ டேட் வருதோ அப்போ நீ கட்டிக்கோ அப்படின்னு.
ஸோ எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு பாருங்களேன். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபீல் ஆகிருக்கும். நான் கடன் வாங்கி பண்ண மாட்டேன், நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். வேண்டான்னு சொன்னால் நாளைக்கு பிஸ்னஸ் டீலிங்கில் வந்து அடுத்த தடவை நம்ம பேசுனா ரெஸ்பான்ஸ் இருக்காது. நல்லா பாருங்கள், உதவி கேட்கல யாருக்கிட்டேயும். ஆனால் எனக்கு அந்த கிரெடிட் கார்டு மூலமாக அந்த பேமெண்ட் வந்து நான் கேட்கவும் இல்லை, அவர் அந்த அமௌண்ட்டை என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. கிரெடிட் ஆன உடனே இது யாரோட கேஷ்ன்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பேங்க்கில் வந்து தப்பாக பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும். நம்ம எந்த பேமெண்ட்டும் கடன் கொடுக்கறது இல்லை, கடன் வாங்குறதும் இல்லை. கடன் கொடுத்துருந்தா கூட சரி ஓகே, இவர் போட்டிருக்கலாம் அவர் போட்டிருக்கலாம், நம்ம கேஷ் தானே தெரியும், எப்படி இது கிரெடிட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இவர் அன்னைக்கு நைட்டு வந்து இது மாதிரி உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் கேஷ் போட்டுட்டேன் அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, கண்களில் கண்ணீர் ஆனந்தமாக இருந்துச்சு. நான் ஒன்றும் சொல்ல, என்னாச்சு அப்படின்னாங்க. அப்புறம் தான் சொன்னேன், இல்லை ஒரு 70,000-50,000 ஷார்ட்டேஜ். அப்போ இன்னைக்கு கேட்டால் நான் கொடுத்துருப்பேனே. நாங்கள் இல்லை யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னோடய வாழ்க்கையில் 2வது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்கேன் சாய்ப்பாவை வச்சு அப்படின்னு. அவருக்கே வந்து ஒரு சின்ன ஷாக்கு. ஏன்னா அவங்க பெருசாக கடவுள் இருக்கிறாரு, சாமி கும்பிடணும் அப்படி. இப்போ நான் சொல்லக்கூடிய இது வந்து உங்களுக்கு உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் யோசிக்கும் போது சாயப்பாவுடைய அந்த பெருந்தன்மை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ போனோம், டக்குன்னு பேமெண்ட் பண்ணோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். டீலருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, சார் ஆக்சுவலி வந்து பாதி அமௌண்ட்டை கட்டிட்டு மெட்டீரியல் எடுப்பாங்க, எடுத்ததுக்கப்புறம் சொன்ன தேதியில் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சான்ஸே இல்லை சார், உங்களை போய் அவங்க வந்து இன்னும் பெண்டிங் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க சார். போய் முதல்ல நான் மாற்றினேன் சார். சார் இங்கே என் பார்ட்டி வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள், ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ராடக்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல போகிறேன் சார். இத்தனைக்கும் நம்ம அன்பே சாய் வச்சு நடத்துகிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதை நம்ம காட்டிக்கிறது இல்லை. பிஸ்னஸ் இல்லாதவங்க நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும், வேறு யாருக்கிட்டையும் நம்ம சொன்னது இல்லை. நான் இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது அன்பே சாயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தனி நம்பர், பிஸ்னஸ்க்குன்றது தனி நம்பர். அதையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணுறதில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சாயப்பா உதவி செய்கிறதில்ல, அவரை விட்டு ஆளே இல்லை. பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்துட்டா உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்துடும். அப்புறம் இன்னொரு கேள்வி, இது ரொம்ப நேரமாகிடுச்சு. சாயப்பா வந்து ஏன் இவர்களுக்கு மட்டும் காட்சி அளிக்கிறாரு, ஏன் எனக்கு காட்சி அளிக்கலை? அப்போ நான் வந்து சாயப்பாவுக்கு என்னை பிடிக்கலையா, இல்லை நான் கொடுத்து வைக்கலையா? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஆரம்பம், ஸ்கூல் படிக்கிறீங்க. இப்போ தான் சாயப்பாவை தேடி நீங்களும் வந்திருக்கீங்க, அவரும் உங்களை தேடி வந்திருக்காங்க. சாயப்பாவை கும்பிட்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மன உறுதி கிடைக்கல, சாயப்பா மேலே அன்பு கிடைக்கல. ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மன உறுதியும் கிடைச்சிருக்குது, சாயப்பாவோட அன்பும் கிடைச்சிருக்குது. சாயப்பாவோட அன்பு கிடைச்சதால மன உறுதி கிடைச்சது. இப்போ வாழ முடியும்னு. ஸோ இந்த இடத்துல எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த கன்ஃபியூஷன் எது பண்ணுதுன்னா அந்த மாயை. அந்த மாயை அப்படின்ற ஒரு பொல்லாத கேடுகட்ட சக்தி இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை இந்த அளவுக்கு படாத பாடுபடுத்தி எடுக்குது. அப்போ நாம இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். யார் என்ன கன்ஃபியூஷன் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக சாயப்பா எனக்கு இருக்கிறாரு, அவர் எனக்கு நேரடியாக வரணும், உணர்வுகள் மூலமாக உணர்த்தணுன்னு நான் இந்த நிமிஷத்தில் இருந்து அந்த தாட்டை விட்டுறேன். அவர் என்னுடைய அப்பா, அவர் வரும்போது வரட்டுமே, அவர் வரும்போது வரட்டும், நான் பொறுமையாக இருக்கேன். என் அப்பாவுக்கு நான் பொறுமையாக இருக்கேன். என்னோடய அப்பாவுக்கு என்னோடய வீட்டு வாசல் கதவு என்றைக்கும் திறந்தே தான் இருக்கும். என்னோடய அப்பா என் மனசில் இருக்காரு, என் மனசில் ஆதிக்கத்தை செலுத்துகிறாரு. ஸோ மனசில் இருக்கக்கூடிய அப்பா கண்டிப்பாக
வெளிப்படையாக என் கண்ணுகளுக்கு காட்சி தருவார். அந்த மாதிரியான அன்பு செலுத்தணும். நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லலை, அன்பு செலுத்தணும். அடுத்தது, ஏன் சில பேருக்கு ஈஸியாக கிடைக்குது? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது ஒரு எல்லா ஆடியோவும் முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அன்பு செலுத்த, ஏன் எல்லாருக்கும் வரதில்லை, சில பேருக்கு மட்டும் வராரு, அது குறுகிய காலத்தில் வராரு அப்படின்னா, இது பொறாமைத்தனமாக நான் நினைக்கல. நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம அது மாதிரி நினச்சிட்டோம். நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் சாய்ப்பா வருவாங்க, அப்படி இல்லை, கெட்டது பண்ணுறவங்களுக்கும் வந்திருக்காங்க. நான் சொல்லட்டுமா, ஆளுங்களை பேர் சொல்லட்டுமா, இருக்காங்க. ஆனால் ஏன் வராருன்னா, ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் பல ஜென்மத்தில் இவரை தான் நீங்கள் தேடி இருக்கீங்க. வந்தவங்களுக்கு சொல்கிறேன். ஏன் சில பேருக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த சில பேர் பல ஜென்மத்தில் கடவுளை தேடி இருக்காங்க, கடவுள் கூட வாழ்ந்திருக்காங்க, நிறைய நல்ல ஆத்மாவாக இருந்திருக்காங்க, நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க. கடவுள்னா அந்த அளவுக்கு உயிரையே கொடுக்கறதில்ல, அவர்களை விட்ட ஆளே இல்லை. கடவுளுக்கு கோயில் எழுப்புறதும், கடவுளுக்காக அன்னதானம் செய்கிறதும், கடவுளை பற்றி பேசுறதும், இது மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தன்னை சுத்தமான மனிதர்களாக யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த பிறவிகளை காட்டினாங்களோ அவர்களுக்கு இந்த பிறவியில் அந்த வாய்ப்பை சாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. நீ இருக்கிற இடம் இந்த இடம், நீ புனிதமானவன், நீ சுத்தமானவன், நீ இந்த மாதிரியான விஷயத்துக்கு கவலைப்படாத, தப்பான விஷயத்துக்கு போயிடாதன்னு சொல்லி அவர் ஈர்க்கிறாரு. அவ்வளோதாங்க. நம்ம குழந்தைங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாம் திருத்துவோம். ஏன்னா ஏன் திருத்துறோன்னா, உன் அம்மாவோ அப்பாவோ நான் இருக்க, நீ தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் நம்ம குடும்பமான கெட்டு போயிடன்னு. அப்போ அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, அம்மா இருக்கல்ல, அம்மா கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு, அப்பா இருக்கல்ல, அப்பா கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு. இது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். கரெக்டு தானே? அந்த விஷயம்தான் இங்கே நடக்குது. அப்போ இவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த காட்சி இருந்ததோ அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கடவுளுடைய தொடர்பில் இருந்தவர்கள், கடவுளுக்காக தன்னையே கொடுத்தாங்க. இந்த பிறவிகளை அவர்களை கண்டுபிடிச்சு சாயப்பா அவர்களுக்கு இந்த மாதிரியான வழிகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் இருக்கேன். ஸோ எனக்கு வெட்டுக்கிளியாக தான் எனக்கு அதிகமாக வருவார். ரெண்டாவது, மனிதர்கள் மூலமாக காட்சியளிப்பார். இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது தடவை. எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் எத்தனையோ முறை வந்திருக்கலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் 2 தடவை காட்சி அளிச்சிட்டாரு எனக்கு. ஒரு தடவை எனக்கு நேரடியாக காட்சி அளித்தார், இன்னொன்று விச்சு மூலமாக காட்சி அளித்து எனக்கு அந்த விஷயத்தை விஷ்ணு மூலமாக எனக்கு சொன்னாங்க. அப்போது காட்சி அளிக்கிறேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், காட்சி அளிப்பார். இல்லை காட்சி அளித்து தான் நம்ம வாழ்க்கை மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மனதில் புகுந்த சாயப்பா செயல்பட ஆரம்பிக்கிறார். அது ஒன்று நடக்குது. அது நடக்குதுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அதனால் தொடர்ந்து நாம் சாயப்பாவோட குழந்தைங்களாக இருப்பதில் பெருமை கொள்வோம். நம்ம சாயப்பா நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாருன்றதில் உறுதி கொள்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.